ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புசு புசுன்னு அதே சமயம் சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, மொத்தமாக ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு வச்சுடுங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் உருண்டைகளாக உருட்டி நம்ம சப்பாத்திகளாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன உருண்டையாக வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூடான தோசை கல்லில் நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். கல் நல்லா சூடாக இருக்குது. சப்பாத்தியை போட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வேணும்னா மேலே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டானா விட்டுருங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டான சப்பாத்தி சூப்பராக வந்திருக்கு. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்திகளும் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா புசு புசுன்னு உப்பி வந்திருக்கு சப்பாத்தி. பார்த்திங்கனாவே நல்லா புஸ்ஸுன்னு வந்திருக்குது தெரியும். சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.